இந்த வியாதிகளை எல்லாம் சிலுவையில் நீ சுமந்தீரப்பா. நீர் அடிக்கப்பட்டி, நொறுக்கப்பட்டி, அவருடைய பாடுகளை சுமந்து விட்டி. ஆகவே இப்படி பிள்ளைகள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இப்பொழுது விடுதலை கொடுமப்பா. எங்கள் அருமை தகப்பனே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரப்பா. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே ஒரு மத்தியில் இருப்பேன் வாக்கு கொடுத்தீரே. எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீரப்பா. உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரப்பா. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம், தேவையெல்லாம், வாஞ்சியெல்லாம் உனக்கு தெரியும்ப்பா. இருதயத்தின் நினைவுகளெல்லாம் உனக்கு தெரியும்ப்பா. இப்பொழுதும் சுவாமி ஆண்டவரே, கண்ணீரோடு வந்திருக்கிறவர்கள் கம்பீரத்தோடு போகும்படியாய் இப்பொழுது அவருடைய கண்ணீரையெல்லாம் மாற்றுவீராக. கண்ணீரெல்லாம் மாற்றுவீராக. யாரெல்லாம் அழுது கொண்டு வந்தார்களோ, இங்கே போனால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும், எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார் என்று யாரெல்லாம் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாதப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா. உடைய பிள்ளையுடைய கண்ணீரை துடைத்தரலாம். ஆண்டவரே, வேதனையோடு சரீர சுகத்துக்காக, வியாதிக்காக, அல்லது யாராவது வீட்டிலே சுகையினமார்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிற பிள்ளைகளை முதலாவது நோக்கிப்பார். இந்த வியாதிகளை எல்லாம் சிலுவையில் நீ சுமந்தீரப்பா. நீர் அடிக்கப்பட்டி, நொறுக்கப்பட்டி, அவருடைய பாடுகளை சுமந்து விட்டி. ஆகவே இப்படி பிள்ளைகள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது பாடுகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், நோய்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், வீட்டிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே விடுதலையை தாரும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இப்பொழுது விடுதலை கொடுமப்பா. அத்தனை பேரும் விடுதலையாக்கும். பொல்லாத வியாதிகளை சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறோம். வெளியே வாய்ந்து கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை விடுதலையாக்கும். ஒருவராவது வியாதியோடு திரும்பி போகக்கூடாது. அது என்னதான் வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. விடுதலை செய்வீராக, விடுதலை தருவீராக. நம்ம எல்லாரும் பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. தகப்பனே, அப்படியே இவ்வளோ தேவைகளோடு வந்திருக்கலாம். பணம் இல்லையே, இந்த ஆசீர்வாதம் இல்லையே, வேலை இல்லையே, எனக்கு குழந்தை இல்லையே, இப்படி பல தேவைகளுக்காக உடைய பிள்ளைகள் வந்திருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, தேவைகள் அத்தனையும் கொடுக்க நீரே வல்லவர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆகவே மனதூருகி அந்த தேவைகளை அத்தனையும் கொடுப்பா. குழந்தையற்ற கற்பங்களை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். இப்பொழுது கர்ப்பிணிகளாக மாறட்டும் சுவாமி, மாறட்டும். ஆண்டவர் எத்தனை வருஷம் ஆனாலும் இன்றைக்கு விடுதலை கூடும், நல்ல ஆசீர்வாதத்தை கூடும். அப்படி இன்னும் என்ன தேவை? பண தேவைகள், கடன். ஐயோ, நான் எப்படி இந்த கடனை செலுத்துவேன், வட்டி செலுத்துவேன் என்று கவலையோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் விடுதலை தார், விடுதலை தார். அற்புதம் செய்கிற நீர் இப்பொழுது அற்புதமாய் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. நீர் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா ஆசீர்வாதங்களையும், பிள்ளைகளை பற்றிய கவலைகள், ஆண்டவரே, குடும்பத்திலே சமாதானம் இல்லாத நிலைமை, இதெல்லாம் இப்பொழுது மாற்றி அமைத்திரளும். உம்மை தேடி வந்திருக்கிறார்களப்பா. கர்த்தரை தேடி வந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதப்பா. ஆகவே பிள்ளைகளை நன்மையால் நிரப்பும், நிரப்பும். தேவைகள் அத்தனையும் கூடும். நம்முடைய வல்லமுள்ள கரமருள்மை இறங்கட்டும். எல்லாரையும் அபிஷேகித்து அனுப்பும். சந்தோஷம், தேவ சந்தோஷம், பரலோக சந்தோஷத்தால் நிரப்பி அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன்.